ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 சின்ன சைஸ் மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது நான் 250 கிராம் ரைஸ் வடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால 2 மாங்காய் எடுத்திருக்கேன். புளிப்பு அதிகமா இருந்ததுன்னா நமக்கு 1.5 மாங்காய் இல்ல பெரிய சைஸா இருந்தா 1 மாங்காய் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காவை கழுவிட்டு தோல் எல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். மாங்காய்லாம் துருவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் உடைச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் கடலை பருப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ நம்ம மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊத்தணும், அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. மாங்காய் எண்ணெயிலேயே தான் நல்லா வேகணும், நம்ம தண்ணி எதுவும் ஊத்த போறது இல்ல, அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலை பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். கடலை பருப்பும் முந்திரி பருப்பும் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க காஞ்ச மிளகாய் மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்ல பச்சை மிளகாய் மட்டும் கூட நீங்க போட்டுக்கலாம். காரம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க மாங்காவை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கைவிடாம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா மாங்காய் வானலியில ஒட்ட ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா ஸ்டவ் சிம்ல வச்சுதாங்க செய்யணும். இது வேகிறதுக்கு ஒரு 3 இல்ல 4 நிமிஷம் ஆகும். நம்ம ஊத்தி இருக்க எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் சாதத்துல ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சு வச்சிருக்கேன், அதனால இப்ப இந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்க போறேன். நீங்க சாதத்துல உப்பு போடலைன்னா மாங்காயில உப்பு போடும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி போட்டீங்கன்னா சாதத்தோட கலரும் போது கரெக்டா வந்துடும். இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த சமயத்துல நமக்கு மாங்காய் நல்லா வெந்தும் இருக்கு, அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஆற வச்சிருக்கிற சாதத்துல மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாங்காய் அதிகமா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நிறுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் சாதத்துல போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிட்டு கூட நீங்க கூட வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்மோட மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.